எல்லாருக்கும் பேசலாம். இந்த மாலை வேலையில் ஆண்டவர் ஆராதிக்க வந்த எல்லாரையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கூப்பிடுகிறார் என்ற ஊழியத்தை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்படி மோசஸ் நல்லபடியாக அந்த ஊழியத்தை செய்கிறாரு. இன்னும் இந்த ஊழியம் வளர ஆண்டவர் எல்லாரும் பிரார்த்திச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேளுங்க. இந்த ஊழியத்தை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். இந்த ஆராதனையில் ஆண்டவர் கலந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு கல்யாணம் தான், அந்த கல்யாணத்தில் மணமகனும் தான் கெஸ்ட்டு. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் தான், அந்த ஸ்கூல் சீஃப் கெஸ்ட் யாருன்னா அந்த ஸ்கூலோட ஃபவுண்டரோ இல்லை தாளாளரோ அவங்க தான் கெஸ்ட்டு. ஆனால் ஆராதனைக்கு பாத்திரரான நம்ம ஆண்டவர் தான் நம்மளுக்கு கெஸ்ட். கெஸ்ட் இல்லைன்னா அது ஒரு ஃபங்க்ஷனே இல்லை. அந்த கெஸ்ட் நம்ம ஆண்டவர். சகலத்தையும் படைச்சது வேற ஒரு வார்த்தை. அந்த ஆண்டவர் ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு தகுதி பார்க்காம நம்மளுக்காக இந்த உலகத்தை வந்து மறிச்சு உன் பாவத்தையும் என் பாவத்தையும் மன்னிப்பு, என்னோட அக்கிரமத்தையும் நினையாது இருந்தார். அந்த தெய்வம் இப்பயும் எதுவும் நினைக்காம இந்த இடத்துல நம்ம கிட்ட வரப்போம். அவரை வரவேற்கலாமா? ஒரு விஷயம் எல்லாரும் ஒரு மனமா சேர்ந்து நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவர் நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லாரும் சேர்ந்து நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும். ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் எல்லாரும் சேர்ந்து சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே ஓ நீர் வந்தால் நிறைவே நீர் போதுமே, நீர் வந்தால் நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே ஆவியானவரே. அவர் எத்தனையோ தடவை உங்களை நினைச்சே இருக்கிறார். இந்த நிமிஷமும் உங்களை நினைச்சே தான் இருக்கிறார். எத்தனை தடவை நான் பாவி, இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, என்னை விட்டு எல்லாரும் விலகிட்டாங்க, யாரும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்க பாவத்தை உங்க கடலின் ஆழத்துல போடுறாரு. அவர் உங்க பாவத்தை கடலோட ஆழத்துல போடுறாரு. நீங்க நினைச்சாலும் அவர் அதை மறந்துட்டார். அப்பேற்பட்ட தெய்வம் இப்ப நம்ம மத்தியில வாசி செய்ய. இன்னும் ஒரு தடவை எல்லாரும் ஒரு மனமாக நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே எல்லாரும் சேர்ந்து ஒரு மனம். ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. வலது கரங்களை நீட்டி இன்னொரு தடவை நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே.
எத்தனையோ தடவைங்க நம்ம நினைச்சிருக்கோம் இந்த உலகத்தை வாழ்றதுக்கே நம்மளுக்கு தகுதி இல்லை. எத்தனையோ பேர் உங்களை குறை சொல்லிருக்கலாம், நீங்க தகுதி இல்லை, உங்களுக்கும் எனக்கு தகுதி இல்லை. அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைங்க. ஏன்னா நம்மளை தகுதிப்படுத்தினவர் அவர். நம்ம நினைச்சோமா இந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை வைப்பார் நினைச்சோமா? எத்தனை பேர் இனி உயிரோடு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் தான் வாழ்க்கையை தானே நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை ஒரு தகுதி உள்ள மனுஷன், பல பேர் மத்தியில மரியாதைக்குரிய ஒரு மனுஷனா வச்சிருக்கிறேன். இதுக்கு நம்ம பாத்திரவே கிடையாது. அவர் நல்லவர். ஒரு பாடலை பாடி ஆராதனை தொடங்குவோம். என்னை அவர் தாங்கிடுவார் என்ற சாமி. இது நான் எழுதின பாட்டு, ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த பாட்டை பாடி நம்ம ஆராதனை சேர்ந்து பாடி முடியும். அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவியாய் காத்திடுவார் என்னை. அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவியாய் காத்திடுவார். தாயின் கருவிலே என்னை தாங்கி சுமந்தீரே, தவிக்கும் போதெல்லாம் என்னை தேடி வந்தீரேன். தாயின் கருவிலே என்னை தாங்கி சுமந்தீரேன், தவிக்கும் போதெல்லாம் என்னை தேடி வந்தீரேன். மறந்தீரோ என்று மனதை கதறி, மறப்பேரோ என்று மனதாய் நினைத்தேன். மறந்தீரோ என்று மனதில் கதறினேன், மறப்பேரோ என்று மனதாய் சேர்ந்து என்னை அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார் என்னை. அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவிழியை நம்மை 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 அவர் தாங்கிடுவார், நம்மை அவர் நடத்திடுவார், நம்மை அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார். என்னை எதிர்த்து வந்தாலும் எழுந்து மீண்டும் நான் ஓடிக்கொண்டிருப்பேன். எதிரிகள் என்னை எதிர்த்து வந்தாலும் எழுந்து மீண்டும் நான் ஓடிக்கொண்டிருப்பேன். உந்தன் பலத்தினால் நான் பருகி பெறுகிறேன், உந்தன் பாசத்தால் நான் பாடி மகிழ்கிறேன். உந்தன் பலத்தினால் நான் பழுகி பெறுகிறேன், உந்தன் பாசத்தால் தினமும் பாடி மகிழ்கிறேன். என்னை அவர் தாங்கிடுவார் என்னை என்னை அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார் என்னை, அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார் என்னை. அவர் என்னை அவர் நடத்திடுவார் என்னை, அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார் என்னை, அவர் தாங்கிடுவார் என்னை, அவர் நடத்திடுவார், நம்மை அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார். பறந்திடும் கழுகின் இறகுகளை கிழித்து உயர விடாமல் முடக்கி வைத்தார்கள். பறந்திடும் கழுகின் இறகுகளை கிழித்து உயர விடாமல் முடக்கி வைத்தார்கள். சிறகுகளை நீர் வளர செய்தீர், கண்கள் கூசும் வண்ணமாய் விண்ணில் தூக்கினீர். எத்தனை பேர் இது உண்மை சொல்றீங்க? சிறகுகளை நீர் வளர செய்தீரே, கண்கள் கூசும் வண்ணமாய் விண்ணில் தூக்கினீர்.
காத்திடுவார் என்னை, அவர் தாங்கிடுவார் நம்மை, அவர் நடத்திடுவார் நம்மை, அவர் உயர்த்திடுவார், கருமையாய் காத்திடுவார் நம்மை, அவர் தாங்கிடுவார். எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி, ஓ நம்மை தாங்குகின்ற தெய்வம், இதுவரை மாறாமல் நம்மை சுமக்கின்ற தெய்வம். உங்கள் பாவத்தை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டால், உங்கள் பாவத்தை நினையாதிருக்கிற தெய்வம், உங்கள் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம், உன்னை அவர் தாங்குகிற தெய்வம், உன்னை அவர் நடத்துகிற தெய்வம். ஓ மனிதர்கள் உன்னை தூஷித்திருக்கலாம், மனிதர்கள் உன்னை வெறுத்திருக்கலாம், மனிதர்கள் உன்னை மறந்திருக்கலாம், உன்னை மறவாமல் உன்னை காக்கின்ற ஒரே தெய்வம். ஓ அவரை இன்னும் ஒரு தடவை, என்னை அவர் தாங்கிடுவார், என்னை அவர் நடத்திடுவார், என்னை கருவிழியாய் காத்திடுவார், என்னை அவர் தாங்கிடுவார், நம்மை அவர் சுமந்திடுவார், கருவிழியாய் காத்திடுவார். சொல்லிட்டே இருங்க, உங்களை அவர் தாங்குறாரு, சொல்லிட்டே இருப்போம். நம்மை அவர் தாங்கினாரே, நம்மை அவர் நடத்தினாரே, நம்மை அவர் சுமக்கின்றாரே, கருணையாய் காக்கின்றாரே, நம்மை அவர் தாங்கினாரே, நம்மை அவர் நடத்தினாரே, நம்மை அவர் சுமக்கின்றாரே, கருணையாய் காக்கிறாரே, நம்மை அவர் தாங்கினாரே, நம்மை. நீங்க ஒரு நாள் உச்சத்துல இருந்தீங்க, உச்சத்துல இருக்கும்போது மனுஷங்கள் ஒண்ணு பார்த்தாங்க, ஆனா நீங்க டவுன் ஆகும்போது யாரும் இல்லை. நீங்க உச்சத்துக்கு போக கூடாதுன்னு உங்களுடைய சிறக கிழிச்சாங்க, நீங்க உச்சத்துக்கு போகிற உங்களுக்கு தடை வச்சாங்க, ஆனா ஒருத்தர் உங்க சிறகுகளை வளர வச்சு, உங்களை கண்மலையின் உச்சியில வச்சு, இதோ உன்னை முடக்கின மனிதர்கள், உன்னை வேண்டாம் ஒதுக்கின மனிதர்கள், இன்று அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உன்னை உயர்த்தினாரு. அந்த தெய்வத்தை இன்னொரு தடவை, பறந்திடும் கழுகின் இரவுகளை கிழித்து உயர விடாமல் முடக்கி வைத்தார்கள். பறந்திடும், நீங்களும் சேர்ந்து என் கூட, இரவுகளை கிழித்து உயர விடாமல் முடக்கி வைத்தார்கள். சிறர் மகளை நீர் வளர செய்தீர், கண்கள் கூசும் வண்ணமாய் விண்ணில் தூக்கினீர். அவங்களால உங்களை பார்க்க முடியலங்க, அவங்க கண்ணு கூசு, அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி வச்சிருக்காரு. இன்னொரு தடவை, சிறகுகளை நீர் வளர செய்தீர், கண்கள் கூசும் வண்ணமாய் விண்ணில் தூக்கி நிறுத்தினீரே. என்னை அவர் தாங்கிடுவார், என்னை அவர் நடத்திடுவார், என்னை அவர் சுமந்திடுவார். இறங்குறார், ஒரு பிரசனமின் நிறத்தை மூடுகிறார். என்னை அவர் தாங்கிடுவார், என்னை அவர் நடத்திடுவார், என்னை ஒரு பிரசனம் இறங்குகிறது. இன்னும் 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 இறங்குறார். என்னை சொல்லிட்டே பாடிட்டே இருங்க, அவரை துதிச்சிட்டே. என்னை அவர் தாங்கிடுவார், என்னை அவர் நடத்திடுவார், என்னை கருணையாய் காத்திடுவார். உன்னை அவர் நினைச்சு இதுவரை மாறாம உன்னை தாங்குகிறார். நம்மை தாங்குகின்றது, நம்மை நடத்துகின்றது. எத்தனை மனிதர்கள் உன்னை வெறுத்தார், எத்தனை மனிதர்கள் உன்னை குற்றம் சாட்டினார், எத்தனை மனிதர்கள் நீ பாவி என்று உன்னை வெறுத்தான். நீ என் புள்ள, நீ என் புள்ள, உன்னை எந்த இடத்திலும் தலைமுறை உன்னை பார்த்து சொல்ற, பராக்கிரமசாலியே, உன்னை அழைத்தது நான் அல்லவா. நீங்களும் நானும் எந்த தகுதி இருக்கோங்க, நம்மளுக்கு தகுதியே இல்லை. ஆனா உன்னை பார்த்து சொல்றேன், உன்னைத்தான் பார்த்து சொல்றேன், பராக்கிரமசாலியே, உன்னை அழைத்தது நான், உன்னை அழைத்தது பெரியவர்,
உன்னை அழைத்தது உலகத்தை உண்டாக்கியவர். வெறும் தன் வார்த்தையினால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர். உன்னை அழைத்தது பெரியவர். அவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, உன்னை அழைத்தது நான். உன்னை திக்கற்றவனாய் விடேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உன்னை பார்த்து சொல்லுங்க. எத்தனை பேரை நீங்க அசட்டியா வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ பண்றானுங்கன்ட்டு ஒரு இதுவா வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க கஷ்டத்தை அவர் அறிவார். நீங்க இப்பவும் அவரை உண்மையா பார்த்து, இந்த வார்த்தை உங்களுக்கு தான், நீங்க அவரை பார்த்து ஒரே தடவை, என்னை அவர் தாங்கிடுவார், என்னை அவர் நடத்திடுவார், என்னை அவர் சுமக்கின்றார், கருவிழியாய் காக்கின்றார், நம்மை அவர் தாங்கினாரே, நம்மை அவர் நடத்தினாரே, நம்மை அவர் சுமக்கின்றாரே, கருவிழியாய் காக்கின்றாரே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்று. எத்தனை பேருங்க சொல்றீங்களா இதற்கான பாத்திரன் நான்? இது கிருபையே வேறொன்று. எல்லாரும் வலது காரங்களே, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, அவர் பிரசன விருதுகள், என் நினைவாய் இருப்பவரே, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி நன்றி. ஓ கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியது. எல்லாரும் சேர்ந்து அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியது. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல. எத்தனை அழகா நடத்தினாரு பூரண. ஓ நீங்க நடத்துறீங்களப்பா, நடத்திடும் விதங்களை. நீங்க இல்லைன்னா எங்களை விழுங்கி இருப்பாங்களே. ஒரு பூரண வார்த்தையை ஒரு தடவை எல்லாரும் எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர். நீங்க மட்டும் எபினே இந்நாள் எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய். எதை நினைச்சு கவலைப்பட, இன்னும் உன் கூட தான் இருக்கு. நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சியா? நீ நினைச்சல, அவர் உன் கூட தான் இருக்கு. நீ பாவமே செஞ்சாலும் அவர் உப்பு, அவர் ஓப்பா. நீ பாவமே செஞ்சாலும் இந்த உலகத்துல இருக்கிற அப்பா விருத்தலாம். ஆனா பரம தகப்பன் உன்னை ஒரு நாளும் நினைக்காம, உன்னை ஒரு நாளும் நினைக்காம, உன்னை ஒரு நாளும் கை விட்டுட்டு அவர் இருந்ததே கிடையாது. தூங்காம கொள்ளாம உடனேமாவே உன்னை சுமக்கிற தாயே 10 மாசம் தான் சுமக்கிற. ஆனா உன்னை வாழ்நாளெல்லாம் 24 மணி நேரமோ அப்பா அம்மா, உலகத்துல இருக்கிற அப்பா அம்மா இல்லைனாலும் 24 மணி நேரமோ உடனே இருக்கிற தெய்வம். கடைசியா ஒரு தடவை, கடைசியா ஒரு தடவை எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே,
எபினேசரே, எபினேசரே, ஓ என் நிறைவாய் இருப்பவரே நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே. எல்லாரும் கண்களை மாறி ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவங்க என்னென்ன கவலையில வருந்தாங்களோ, ஆராதனைக்கு எந்தெந்த கவலையில இருந்தாங்களோ அந்த கவலையை நீங்க திருத்துவீங்க. நீங்க அவங்க கூட இருக்கிறத டெய்லி நிரூபிச்சு காட்டுங்க. நீங்க நிரூபிக்கிறீங்க, நீங்க எங்க கூட தான் இருக்கீங்க, நீங்க எங்களை மறக்க மாட்டீங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கூப்பிடுகிறார், ஊழியம் இன்னும் வளரும். மோசஸ் ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல ஊழியத்தை இன்னும் ஆண்டவர் பெரிதாக்க நீங்க அவங்க கூட இருங்க. இந்த ஆராதனைக்கு நீங்க வந்து இறங்குனதுக்காக நாங்க நன்றி செலுத்தோம். உங்க பிரசனத்தை நீங்க எங்களுக்கு தந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்தோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சுத்திகரிப்பு சட்டத்துல உங்களை நான் நன்றியோடு அழைக்கின்றேன். இந்த நாள் இந்த சுத்திகரிப்பு ஜபம் எதற்கு என்றால், நம்ம வாழ்க்கையில இன்னும் வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டே நம்ம பாவத்தை செய்து கொண்டே இயேசு இயேசு என்று நம்ம இயேசு நாமத்தை வெட்கப்படுத்துவோம். இந்த நாளில் சத்ருவான நம்ம சிந்தனையும் சரி, நம்மளையும் சரி சிறைப்பிடித்து வைத்திருக்கோம். அதை எப்படி நம்ம போக்குவது, நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது என்றதை இன்னைக்கு நம்ம பற்றி பார்க்க போறோம். முதலாவது வர்ஷிப்ல நீங்க பார்த்துருப்பீங்க. வர்ஷிப்ல வந்து அருமையான பிரதர் யூனிவர்சர் அவர்கள் கண்டிப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க. அதே போல இந்த நேரத்துல தேவச்ச புரியும் இன்ட்ரெஸ்டாக பாருங்க, கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. நிச்சயமா கத்தர் இந்த ஜபத்துல முழுவதும் பேசுவாராக, உங்களை சுத்திகரிப்பாராக, உங்க பாவத்தை முழுவதும் இந்த ஜபத்துல மன்னிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பாடலை மட்டும் என்னோடு சேர்ந்து பாடுங்க. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கு குணமாக்கு ஆதியை குணமாக்கு. சொல்லுங்க. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கு குணமாக்கு ஆதியை குணமாக்கு. Hallelujah, 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 hallelujah. சுத்திகரியும் இன்னைக்கு சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும். தேங்க்யூப்பா. சுகமாக்கு சுகமாக்கு ஆதியை சுகமாக்கு. ஜபம் கேளும் ஜபம் கேளும் எங்களது ஜபம் கேளு. பதில் தாரும் பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும். இந்த நாள் கர்த்தர் கண்ணீருக்கு பதிலை தரக்கூட்டார். உன் ஜபத்தை இந்த நாள் கேட்க போகுது. எல்லாத்திற்கு விசுவாசிக்கிறேன். நேரில் இல்லை பார்க்கிறேன். அன்பு சொல்லுங்க சருது. கர்த்தர் இந்த நாள் உன் ஜபத்தை கேட்டு உனக்கு பதிலே கொடுக்க போகிறார். உன் கண்ணீரை எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தர் அவர் துடைக்கிறவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு மெசேஜ்ல கேட்டிருக்கேன். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொல்லுவார், சிந்திக்கிற ஒரு கண்ணீரையும் கர்த்தர் ஒரு பாத்திரத்துல அவர் பிடித்து வைத்திருக்கிறார் என்று ஒரு பாஸ்டர் ஒரு மெசேஜ்ல அதிகமா சொல்லியிருக்காரு. நீங்க அவங்க இடத்துல சொல்லுகிறேன், நீங்க ஒரு இடத்துல நீங்க கண்ணீர் சிந்துகிறீங்களா, அந்த கண்ணீருக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் எதிரத்தோடு அறப்பான். எதிர்ப்பு விசுவாசிகள் சங்கீதம் 26:5 சொல்லுகிறது. அதே போல நீங்க கண்ணீரோடு இருக்கலாம், ஆனா கண்ணீரை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப்படுது. நிறைய விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்பதற்கும் 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியன ஆகினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால்,
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் இல்ல. இன்னைக்கு ஒரு மொபைல் இருக்கு, அல்லேலூயா, டிவி இருக்கு, அதுக்குள்ளதான் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கோம். அல்லேலூயா. பிசாசானவன் இன்னைக்கு முழுவதும் வாலிப பிள்ளைங்களும் சரி, தகப்பன் தாய்களையும் சரி, எதுல அடிக்டாக வைத்திருக்கானா, முழுமையா எதுல அடிக்டாக வைத்திருக்கானா, இந்த டிவி மொபைல். ஒரு நாளாவது நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடாம இருக்க முடியுதா? இல்ல. இன்ஸ்டால ஸ்டோரி போடாம இருக்க முடியுதா? இன்ஸ்டா பார்க்காம இருக்க முடியல? இல்ல. இன்ஸ்டா பார்த்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையே இன்ஸ்டா தான். சில வாழ்க்கையில சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இந்த நாள் சொல்கிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து அவன் புதிய மனிதனா மாறுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்கள்ல நம்ம எவ்வளவோ பாவத்தை செய்திருக்கோம். அல்லேலூயா. எவ்வளவோ மறக்க முடியாத பாவம். தெரிஞ்சோ தெரியாம எவ்வளவு பாவம். ஆனா கர்த்தர் இந்த நாள் உன்னை மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். நீ கர்த்தருக்குள்ள வரும்போது, கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது, நீ புதிய சிஷ்டையாகி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து உன் வாழ்க்கையில எல்லாம் புதியதா மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேரில் பார்க்கிற என் அன்பு ஜனமே, இன்னைக்கு நீ மனம் திரும்பு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி, எல்லோரும் சரி கம்மியா தான் இருந்தாங்க. இப்ப கர்த்தராகிய தேவன் விசுவாசிகளை அதிகப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்க இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டிலே தான் நீங்க செய்யலாம். எப்படி என்றால் வாட்ஸ்அப்ல நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, இன்ஸ்டால ஏதோ ஒரு காரியத்தை ஸ்டோரி வைக்கிறீங்க. ஆனா இதை வைங்க. இது மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த வார்த்தையின் மூலியமா அநேகர் தொடப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தா, அந்த கிறிஸ்துவுக்குள் என்ற நாட்கள்ல இல்ல. அல்லேலூயா. சர்ச்சுக்கு போறாங்க, ஊழியம் செய்றாங்க, வீட்டுல பாத்தீங்கன்னா, தெருவுல பாத்தீங்கன்னா தவறாக பேசிக்கொண்டு, ஜெபிக்காம, வேற ஒரு விதத்துல டைம் செலவு பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்க மனம் திரும்பணும். அதுக்குதான் இந்த தெய்வ செய்தி. அல்லேலூயா. இந்த இரவு நேரத்துல நாங்க எதற்கு வைத்திருக்கிறோம் என்றால், இந்த இரவு நேரத்துல தான் எல்லாரும் பிஸியில இருந்து இரவு நேரத்துல நார்மல் ஆகுங்க. எத்தனை பேர் விசுவாசிகள்? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நிறைய வேலை செய்யும். நைட்ல மட்டும்தான் நம்ம தூங்குறோம். அந்த தூங்குற நேரத்துல கூட நம்ம தூங்குறது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1, 2 தான். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மொபைலை பார்ப்போம். அல்லேலூயா. பிரேயர் பண்ணணும்னு தோணும், வேதத்தை வாசிக்கணும்னு தோணும். ஆனா ஒரு நேரத்துல ஒரு நேரத்துல என்ன ஆகும்னா, மொபைல் வந்த உடனே மொபைல்ல இருந்து ஒரு கால் வந்தா போதும், ஏதாவது ஒரு மெசேஜ் வந்தா போதும், அதை எடுத்ததுன்னா அப்படியே பத்துது. அப்படியே பார்க்குறது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நேரத்தை வீணாக பயன்படுத்துகிறோம். நீ கர்த்தர் சொல்லுகிறா, நீ எனக்குள்ள வரும்போது நீ புதிய சிருஷ்டி ஆகி உன்னை விட்டு எல்லாத்தையும் நீக்கி நான் புதிய மனிதனா மாத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிச்சயமாக என் அன்பு ஜனமே, கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சாராளுக்கு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. சாராள் கர்ப்ப செத்தே போயிடுச்சு. அநேகர் சொன்னாங்க, அந்த ஊரு ஜனமே, இதுக்கு மேல உனக்கு குழந்தை பறக்காது, உனக்கு என்ன வயசாகுதுன்னு தெரியல, இதுக்கு மேல எப்படி உன்னால குழந்தை பெற்றுக்க முடியும், அதெல்லாம் சும்மா கதை, இயேசு சொல்லிட்டாரா, அதெல்லாம் சும்மா கதை, அநேகர் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். வாக்கு பண்ணதை அவர் செய்து முடித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் எவ்வளவோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கணும், எவ்வளவோ வார்த்தைகளை கொடுத்திருக்கணும். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்குள்ள வரும்போது, நீ என் வேதத்தை வாசிக்கும் போது, நீ என் ஜெபிக்கும் போது நான் உன்னை புதிய மனிதனா மாத்துறேன். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், இயேசு என் பாவத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டாரு, அப்ப ஏன் என் பாவம் ஒன்றும் மன்னிக்கப்படல? இயேசு சிலுவையில உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டாரு, அப்பயும் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனா மன்னிக்கப்பட்டது, ஆனா அந்த பாவத்திலே தான் நம்ம திரும்பி போய் எழுதுறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நம்ம ஒரு நாளாவது பாவம் செய்யாம இருக்கோம்? இல்ல, முடியல நம்மளால. இந்த மொபைல நீங்க ஒரு நாள் நோண்டாம இருக்கலாம், ஒரு நாள் பார்க்காம இருக்கலாம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, பிசாசு ஜெயிச்சிட்டீங்கன்னு என்று நான் 100% சொல்லுவேன். இல்லையா? இல்ல, நம்மளால நோண்டாம இருக்க முடியல. ஏன்? அதுலதான் முழுவதும் அடிக்டா இருக்கும். இந்த வேதத்துல அடிக்டா இல்ல, ஜபத்துல அடிக்டா இல்ல,
முழுக்க முழுக்க இந்த மொபைல், டிவி, உலகத்தின் காரியத்துல தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மனம் திரும்புங்க. இது கடைசி நாட்கள். இயேசு எப்ப வருவான்னு தெரியல. இப்ப கூட வரலாம். எப்ப வருவாருன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனா அவர் வரும்போது நியாய தீர்ப்புக்காக வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நேரத்துல நான் ஜெபம் பண்ணேன், நான் வேதத்தை வாசித்தப்பா அப்படின்னு பொய் சொன்னா வீடியோடு போட்டு காமிப்பாரு. அல்லேலூயா. உன்னால எதுவும் பேச முடியாது. இன்னைக்கு மனம் திரும்பு. கர்த்தருடைய மன்னிக்கிறவரா இருக்கிறான். எத்தனையோ மதங்களை கும்பிடுறாங்க, கல்ல கும்பிடுறாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த கல்ல கூட கும்பிட்டா கூட ஏதாவது ஒரு தப்பு நீங்க செஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்களா, அந்த சாமி என்ன தெரியுமா பண்ண பரிகாரம் செய்ய சொல்லும். இதை எனக்கு செய்யி, இதை செஞ்சா உன் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம இயேசு எப்படி தெரியுமா, உனக்காக தன்னுடைய உயிரை, தன்னுடைய ரத்தத்தை உனக்காக சிந்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்குதான் வசனம் சொல்லிக்கிறது. இந்த Corinthians 5 லாஸ்ட் வசனம் 21. நம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவியாகிறார். அல்லேலூயா. நம்ம பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நீதிமானா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் உன் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த நேரத்தை நம்ம ஒரு நிமிடமாக யோசித்து பார்ப்போம். கர்த்தர் எதற்கு எனக்கோசம் மரித்து போகணும், எனக்கோசம் எதற்கு ரத்தம் செய்யணும்? ஒரு நிமிஷமாக யோசித்து பாருங்க. எதற்கு? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும். அல்லேலூயா. வருங்காலத்துல நீ ஆண்டவருக்காக எழுமணும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு நீ செல்லணும், அவருடைய ராஜ்யத்திற்கு நீ செல்லணும். அல்லேலூயா. அதற்குதான் அவருடைய சரீரத்தை உனக்காக கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வசனம் தான் அருமையாக சொல்லுகிறது. உன்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார். அவர் எதற்கு சுமக்கணும் உன் பாவத்தை? நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கையில நீ ஒரு முற்றுப்புள்ளிய பெறணும். அல்லேலூயா. அந்த சாத்தானை நீ ஜெயிக்கணும் என்று சொல்லி என் இயேசு சாத்தானை ஜெயிக்க அந்த சிலுவையை சுமந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த நாட்களில் நிச்சயமாகவே இந்த பாவத்தை என்னால விட முடியல. இந்த மொபைல என்னால நோண்டாம இருக்க முடியல, டிவி பார்க்காம இருக்க முடியல, என்னால ஜெபிக்க முடியல, என்னால வேதத்தை வாசிக்க முடியல. அநேகர் சொல்லலாம், நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு. எப்படியாவது உனக்கு அநேக டிஸ்டர்பன்ஸ் தான் வரும் ஜெபம் பண்ணணும்னு நினைச்சாது. நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு. மனசுக்குள்ளே என்ன பா, இந்த நாள் நான் ஜெபிக்கணும். எந்த தடை வந்தாலும் அதை இன்னைக்கே நிர்மூலமாக்குகிறேன், இந்த நேரமே நிர்மூலமாக்குகிறேன். நான் எப்படியாவது ஜெபிக்கணும், எப்படியாவது ஜெபிக்கணும். நீ ஜெபிக்க 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 நீ அறிக்கையிட கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நாமம் பெரியதுங்க. இயேசுன்னு சொன்னா எல்லா பேரும் ஓடும். அல்லேலூயா. எங்க அண்ணன் ஒரு வாட்டி, எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு நிறைய வாட்டி மினிஸ்ட்ரி போயிட்டு வரும்போது, இயேசு நாமம் பெரியது. அல்லேலூயா. நீ தேவன் கர்த்தர் இயேசு நாமத்துல போன்னு சொன்னாலே அது போயிடும். கர்த்தர் தேவன் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் உன்னை அப்படியே பயமுறுத்தி கொண்டு இருக்கும். ஆனா அது இயேசுவின் நாமத்துல சொன்னா போதும், அப்படியே அது விழுந்து கீழே ஓடும். அல்லேலூயா. அப்படியே ஓடும். அது ஏன்? இயேசு நாமம் அவ்வளவு பெரியது. இயேசுக்கு ஒரு பவர் இருக்கு. நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசுவின் நாமத்துல என் பாவத்தை நீங்க மன்னிங்கப்பா. இயேசுவின் நாமத்துல என்னை பாவத்துல விட வைக்கிற எல்லா சத்துருகளை இந்த இரவு நேரத்துல நான் நிர்மூலமாக்குகிறேன். என்னோடு சேர்ந்து அறிக்கையிடுங்க. இந்த போல ஜெபிங்க. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஜெபிக்கிறது. அல்லேலூயா. இந்த போல சாத்தானை எப்படி மேற்கொள்வது, பிசாசை எப்படி மேற்கொள்வது நீங்க கத்துக்கொள்ளுங்க. எதுவும் இல்லை, இயேசுன்னு சொன்னா போதும் பிசாசு பயந்து ஓடுங்க. உனக்கு தலை வலிக்குதா, கை கால் வலிக்குதா, உடம்பு சரியில்லையா, ஒன்னும் சொல்லாத. இயேசுவின் நாமத்தில் எதை கட்டாலும் தருவீங்க என்று சொல்லியிருப்பா. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், இந்த பலவீனத்தை இப்பொழுதே பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரமே ஒரு மிராக்கள் நடக்கும், அந்த நேரமே ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இப்படின்னா இருந்துட்டு பாவத்தை மன்னித்த உடனே ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருங்க, முடிவு இருக்குது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கிறதுனா, இப்படின்னா பாவத்தை மன்னித்த உடனே நம்ம கர்த்தர் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, எதுக்கு மேல நம்ம அப்படி இருக்கணும், கர்த்தரை ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இப்படி இருந்தனா அப்பதான் சத்ருவானவன் உங்களை சீண்டணும். ஒரு நாளாவது நீ ஜெபிக்காம இருந்தனா
சத்துருவான வந்து உன்னை சீண்டுவான். அல்லேலூயா. நீ டெய்லியும் ஜெபிச்சது இல்ல, ஒரு நாள் மட்டும் ஜெபிக்காம இருக்கான், அந்த நாள் முழுவதும் நீ வேதனையோட தான் இருப்ப. ஆனா சத்துரு அந்த நாள் சிறப்பிடிக்க வைத்திருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னும் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம், அல்லேலூயா, சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் விசுவாசி? அல்லேலூயா. துன்மார்க்கன் நிற்கும் இடத்துல நிக்காம, அல்லேலூயா, இல்ல சாரி, துன்மார்க்கனுடைய ஆலோசனைய கேட்காம, அல்லேலூயா, பாவிகள் நிற்கும் இடத்துல நிக்காம, அப்படி நீ நடக்கணும். அப்படி எப்படி நடக்கிறது கேட்கலாம். எப்படின்னா ஜபத்திலையும் இந்த வேதத்திலையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இரவும் பகலும் ஜபம் செய்து வேதத்தை வாசிக்க உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். நான் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. இதனால எனக்கு என்ன வேல்யூ, என்ன யூஸ் கேட்கலாம். நான் சேலஞ்ச் பண்றேன். வாழ்க்கையில போராட்டமா, உன் வாழ்க்கையில சமாளிக்க முடியாத பிரச்சனையா, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை நிக்குதா, நீ இன்னைக்கு இதை செய்து பாரு. ஜபமோ இந்த வேதத்தையே வாசித்து பாரு. உன் வாழ்க்கை நிச்சயமாகவே பெரியதா மாறும். அநேகர் ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா. நீ இப்படி இருந்தவன் இப்படி மாறிட்டான், இயேசுக்குள்ள போயிட்ட உடனே இப்படி மாறிட்டானே அப்படின்னு அநேகர் சொல்லும், அநேக வாய் சொல்லும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்காத. ஒரு 5 நிமிடம் மட்டும்தான். துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்காத. எப்படி கேட்காத? அவன் சொல்லுவான், இதை செய்டா, இதை பண்ணுடா அப்படின்னு சொல்லுவான் பிசாசானவன். அதை நீ கடிந்து ஜெபித்து அந்த ஆலோசனையை கேட்காம வேதத்தை ஆலோசனையை கேட்கும் போது கர்த்தர் அந்த பிசாசை ஜெயிக்கிற வல்லமை உனக்கு தருவார். பாவிகள் நிற்கும் இடத்துல நிற்காத. பாவம் செய்கிறானா அங்க நின்று அவன் தம் அடித்து கொண்டு இருக்கானா, அங்க நின்று அவன் தண்ணி அடித்து கொண்டு இருக்கானா, அந்த இடத்துல நிற்காத. அந்த இடத்துல நின்றாதான் அவனுக்கு அந்த பாவம் வரும். மைண்ட்ல நோண்டும், நம்மளும் செய்யலாம், நம்மளும் ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலாம், ஒரு வாட்டி தானே, அதெல்லாம் கர்த்தர் நினைப்பான். தோணும், பிசாசானவன் தோண வைப்பான், பேசுவான். அந்த இடத்துல நிற்காத. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்துல நிற்காத. அல்லேலூயா. நீங்க நிச்சயமாக இது எல்லாத்தையும் செய்யும் போது வாழ்க்கையில நிச்சயமாகவே கர்த்தராக தேவன் உன் பாவங்களை மன்னித்து எந்த நாள் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசே பாவத்தை மன்னித்தாருங்க. அல்லேலூயா. மோச பாவம் தான் செஞ்சான், ஆனா அவனை மன்னித்து இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்துகிற ஒரு மனிதனாக மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உன் பாவத்தையும் மன்னித்து அல்லேலூயா, உன்னுடைய சாபங்களையும் மன்னித்து கர்த்தராக தேவன் என்ன பண்ண போறாருன்னா உன்னை வைத்து அநேக ஜனங்களை வழிநடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க. ஓ ஷாலாதாரபா, ஓ ரீதிராபாலாதாரபா, ஷாலாதாரபா, ஓ கபகா ஷாலாதாரபா. அபிஷேகம் இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறப்பா. அப்பா, இந்த ஜபம் முழுவதும் அபிஷேகம் இறங்குவதாக. இந்த ஜபத்துல ஒரு வாலிப பிள்ளைங்க ஒரு கூட்டமாக எழும்பப்படணும். இந்த மெசேஜ் மூலியமாக, இந்த ஜபம் மூலியமாக அநேக ஜனம் எழும்பப்படணும். இன்னைக்கு எல்லாரும் மனம் திரும்பணும். அப்பா, பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். இன்னைக்கு எத்தனை பேர் மனம் திரும்புகிறீங்க? ஒப்பு கொடுங்க. நீங்க அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன்ப்பா. இத்தனை நாள் வரைக்கும் நான் ஏதோ ஒரு நினைப்புல ஏதோ ஒரு சத்துரு என்னை சிறைப்பிடித்து வைத்து இந்த பாவத்தை செய்ய வைத்தான்ப்பா. ஆனா இன்னைக்கு நான் மனம் திரும்புகிறேன்ப்பா. உங்க நாமத்துலடா இன்னைக்கு செபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல என்னை பாவத்துல விழ வைக்கிற எல்லா சத்துருகளை நிர்மூலமாக்குகிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்துல எத்தனை பேர் கேட்கிறீர்களோ, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த மிட்நைட் வேற கர்த்தர் கேட்கிறார். இரவு நேரத்துல நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னோடு பேசுவார். நீங்க ஜெபிங்க. ஓ ராதா ராபா ஷாதா லாதா ராபா.
இந்த ஜபத்துல அநேக தொடப்பட போறீங்க, அநேக ரட்சிக்க போறீங்க. அல்லேலூயா. அநேக ரட்சிப்பை பெற போறீங்க, அநேகர் ஆசீர்வாதத்தை பெற போறீங்க, அநேகர் ஒரு விடுதலையை பெற போறீங்க. துதிங்க 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 துதிங்க, வாய்களை திறந்து அந்நிய பாஷையில துதிங்க 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 துதிங்க, அந்நிய பாஷையில. ஓ ராதா ராபா ஷாதா லாதா ராபா, ஓ ஹிதி ராதா ராபா, ஓ ரக்கா பக்கா ஷக்கா லாதா ராபா. அபிஷேகம் இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன், அபிஷேகம் இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. இதை பார்க்கிற அநேகர் மேல ஒரு வல்லமை இறங்குவதாக. அவங்க எத்தனை நாளாக தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த எல்லா பாவத்தை மன்னிங்கப்பா. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. இயேசு இந்த நாள் அநேக ஜனத்தை நீங்க ஆசீர்வதிப்பீர்கள். இன்னைக்கு அநேக ஜனத்தோடு பேசினதற்காக நன்றி, எங்களோடு பேசினதற்காக நன்றி, இன்னைக்கு எங்க பாவத்தை முழுவதும் மன்னித்ததற்காக நன்றி. எல்லாரும் கண்களை மூடி உங்களுக்கு நான் கடைசியாக துதித்து முடித்தேன். அன்பின் பரலோகத்திற்காகவே இந்த நாள் இங்கே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த இரவு நேரத்துல தொடர்ந்து இந்த ஜபத்தை பார்த்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஜபத்தை இன்னும் பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, அவங்க விண்ணப்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க ஜெபிக்கிற எல்லா காரியமும் நடக்கணும். இன்னைக்கு நீங்க சொன்னது போல, நீங்க பேசினது போல இன்னைக்கு நாங்க உங்களுக்குள்ள நாங்க வரணும்னு ஆசைப்படுகிறோம்ப்பா, கிறிஸ்துவுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுகிறோம்ப்பா. இன்னைக்கு நாங்க கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது எங்க பாவம் முழுவதும் மன்னிக்கப்பட்டு நாங்க புதிய மனிதனா மாறணும்ப்பா. நாங்க உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கணும்ப்பா. அப்பா ஆண்டவரே, எங்க பாவம் முழுவதும் மன்னித்ததற்காக நன்றி. இனி இந்த மொபைல்லையும் சரி, டிவிலையும் சரி, உலகத்தின் காரியத்திலும் சரி நாங்க அடிக்டா இல்லாம வேதத்துல ஜபத்துல அடிக்டா இருக்க உதவி செய்யப்பா. எங்களுக்கு 3 வேலையும் ஜெபிக்க நாணயத்தை தாங்க, பலப்படுத்துங்க அப்பா. எந்தெந்த விசுவாசானவன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறானோ அந்த டிஸ்டர்பின் ஆவியை இயேசு நாமத்துல நிர்மூலமாக்குகிறோம். இந்த ஜபத்தை கேட்டதற்காக நன்றி. இந்த ஜப தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கூட இருந்து நீங்க நடத்தி கொடுத்ததற்காக நன்றிப்பா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.